நம்பிக்கைக்குரிய அறிவான வீட்டு பொறுப்பாளர்களாக இருக்கிறோமா, இல்லை நம்பிக்கையற்ற அறிவற்ற வீட்டு பொறுப்பாளர்களாக இருக்கிறோமா? அன்பு தோழமை உறவுகளே, கிழக்கு நாடுகளிலேயே வீட்டு பொறுப்பாளர்கள் இருப்பார்கள். இந்த வீட்டு பொறுப்பாளர்களிடம் அதிகமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இவர்களும் அடிமைகள் தான், ஆனால் இவர்களுக்கு கீழ் நிறைய அடிமைகள் இருந்தார்கள். இந்த அறிவான வீட்டு பொறுப்பாளரிடம் வீட்டை பாதுகாப்பதற்கான அலுவல் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கூறுகின்ற அந்த அறிவற்ற வீட்டு பொறுப்பாளர்கள் 2 முக்கியமான தவறுகளை செய்கிறார்கள். முதலாவதாக, வீட்டு தலைவர்கள் இல்லாத போது அவர்களுக்கு பிடித்தது, விருப்பமானது எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு மனநிலையில் வாழ்வது. அதாவது, வீட்டு தலைவர் வருவதற்கு காலம் தாமதமாகும், எனவே நான் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலையில் வாழ்வது. இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் பல்வேறு பிரிவுகளாக பிரித்து வாழ்வோம். அதாவது, சில பிரிவுகளில் கடவுள் எனக்கு தேவை என்று வாழ்வோம், கடவுள் இருக்கிறார் என்று நம்புவோம். ஆனால் சில பிரிவுகளில் கடவுள் எனக்கு தேவையில்லை, கடவுள் இல்லை என்று ஒரு மனநிலையில் வாழ்வோம். ஆனால் இயேசு கூறுகின்றார், நாம் அவ்வாறாக வாழக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கை அனைத்திலுமே கடவுள் இருக்கின்றார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். 2வது தவறை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த வீட்டு பொறுப்பாளர்கள் வருவதற்கு காலம் தாமதமாகும். எனவே அவர் கொடுத்த அந்த பொறுப்புகளையும் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது என்று நாம் அதை காலம் தாழ்த்தி செய்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம் என்றால், நாமும் நமக்கு தேவையான கடமைகள், செயல்முறைகள், நல்ல செயல்கள் இவற்றை உடனுக்குடன் செய்யாமல் நேரம் இருக்கிறது, பிறகு பார்த்து கொள்ளலாம், இன்னும் நிறைய டைம் இருக்கிறது என்று நாம் அவற்றை காலம் தாமதித்து சென்று விடுவோம். இதுதான் அறிவற்ற வீட்டு பொறுப்பாளருடைய மனநிலையாக இருக்கின்றது. எனவே பிரியமானவர்களே, இயேசு இன்று நம்மை பார்த்து அழைக்கின்றார். நீங்கள் நம்பிக்கைக்குரிய அறிவாளியான வீட்டு பொறுப்பாளர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, இல்லை நம்பிக்கையற்ற அறிவற்ற வீட்டு பொறுப்பாளர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? நம்பிக்கைக்குரிய அறிவான வீட்டு பொறுப்பாளர்களாக நாம் இருந்து நம்முடைய கடமைகளை செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயரிய பொறுப்புகளில் நம்மை அமர்த்துவார். ஆமென்.